எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நம்மால் முடியும். இந்த வாரம் ஒரு கதை இல்லை, ஒரு ஆராய்ச்சியை பற்றி சொல்ல போகிறேன். 3 விஞ்ஞானிகள் 5 குரங்குகளை ஒரு அறைக்குள்ளே விட்டுடுறாங்க. அந்த அறைக்கு நடுவில் ஒரு ஏணி, அந்த ஏணிக்கு மேலே ஒரு 4 வாழைப்பழம். குரங்கு வாழைப்பழம் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த 5 குரங்குகளில் ஒரு குரங்கு அந்த ஏணி மேலே ஏறி வாழைப்பழத்தை எடுக்க போகுது. அது ஏறின உடனேவே மற்ற 4 குரங்கு மேலேயும் சில்லுன்னு ஒரு ஐஸ் தண்ணியை இந்த விஞ்ஞானிகள் கொட்டுறாங்க. ரொம்ப பயங்கரமாக குளிர் நடுங்குது இவங்களுக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இன்னும் ஒரு குரங்கு அந்த ஏணி மேலே ஏறப்போகுது. அது ஏறின உடனே மறுபடியும் மீதியமிருந்த அந்த 4 குரங்கு மேலேயும் சில்லுன்னு ஐஸ் தண்ணியை கொட்டுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து இன்னொரு குரங்கு ஏறப்போகுது. அப்பயும் இதுதான் நடக்குது. இப்போது அந்த குரங்குங்களுக்கு புரிஞ்சிருச்சு, ஏதாவது ஒரு குரங்கு ஏணி மேலே ஏற போனாலே மீதி இருக்கிற எல்லா குரங்கும் அந்த குரங்கை பிடிச்சு இழுத்து அடித்து ஏற விடாமல் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அங்கே இருந்த குரங்குக்கெல்லாம் வாழைப்பழத்து மேலே இருந்த ஆசையெல்லாம் போயிடுச்சு. ஏன், இந்த ஐஸ் தண்ணியை யார் தாங்கிறது அப்படின்னு நினச்சி. இப்போது அந்த விஞ்ஞானிகளுக்கு ஒரு யோசனை. இங்கே இருந்த குரங்களை ஒரு குரங்கை வெளியே அனுப்பிட்டு புதுசாக ஒரு குரங்கை இந்த அறைக்குள்ளே விடுறாங்க. இந்த புதுசாக வந்த குரங்கு ஏணியையும் வாழைப்பழத்தையும் பார்க்குது. வந்த உடனே ஏணி மேலே ஏறப்போகுது. உடனே அங்கே மீதி இருந்த 4 குரங்கும் என்ன பண்ணுச்சு, பிடிச்சு இழுத்து அடித்து ஏற விடாமல் பண்ணிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்கே மீதி இருந்த 4 குரங்கில் ஒரு குரங்கை மறுபடியும் வெளியில் அனுப்பிட்டு புதுசாக இன்னொரு குரங்கை சேர்க்குறாங்க. அந்த புதுசாக வந்த குரங்கும் ஏணி மேலே ஏற முயற்சி பண்ணுது. மீதி இருந்த 3 குரங்கோட சேர்ந்து இந்த புதுசாக ஒன்று வந்ததில்ல போன தடவை, அந்த குரங்கும் போட்டு இந்த குரங்கு அடின்னு அடித்து ஏற விடாமல் பண்ணிருச்சு. இப்போது மீதி இருந்த 3 குரங்கையுமே வெளியில் அனுப்பிட்டு புதுசாக இருக்கிற 3 குரங்கை போட்டாங்க. இப்போ எந்த குரங்கு மேலே ஏறினாலும் மீதி இருக்கிற எல்லா குரங்கும் அதை அடித்து ஏற விடாமல் பண்ணிடுது. இந்த ஆராய்ச்சி உண்மையாக நடந்ததா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த ஆராய்ச்சியிலேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. இப்போது அந்த அறையில் இருந்த 5மே புது குரங்குங்க. அந்த புது குரங்கு எதுக்குமே ஐஸ் தண்ணியோ குளிரோ எதுவுமே அனுபவப்பட்டதில்லை. ஆனாலும் யாராவது புதுசாக வந்தால் ஏணி மேலே ஏறுனா போட்டு அடித்து பிடிச்சி ஏற விடாமல் பண்ணிடுறாங்க. இப்போது இந்த 5 குரங்கு கிட்ட எதுக்கிட்டையாவது போய் நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியாதுப்பா, இங்கே இப்படி தான் நடந்துட்டு இருந்துச்சு, அதனால தான் நாங்கள் இப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும். இப்படி தான் நம்மளும் ஏன் எதுக்குன்னு தெரியாமல் நிறையா விஷயங்களை பின்பற்றிட்டுருக்கோம். உதாரணத்துக்கு சினிமா தியேட்டருக்கு போனால் பாப்கார்ன் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு ஒரு பழக்கம் நமக்கு இருக்கலாம். சில விஷயங்கள் நம்மளை கேட்டால் எங்கள் வீட்டில் இப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க காலங்காலமாக, என் நண்பர்கள் இப்படி தான் செய்வாங்க, அலுவலகத்தில் நான் இதை தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு நம்மளும் காரணங்கள் சொல்கிறோம். ஆனால் இனிமேல் ஒரு மாற்றம் கொண்டு வர முயற்சி பண்ணலாம். நம்ம கிட்ட இருக்கிற பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் பட்டியலிட்டு ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். புதுவிதமாக நல்ல பழக்க வழக்கங்கள் நம்ம கற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை சுற்றி யாருமே அது பண்ணலை அப்படின்றதுக்காக நம்மளும் பண்ணாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு, நான் இனிமேல் ஆரோக்கியமான உணவை மட்டுமே சாப்பிட போகிறேன், நேரத்துக்கு தூங்க போகிறேன் அப்படின்ற முடிவை நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளை சுற்றி யாருமே இது பண்ணலை, ஐயோ நம்மளை பண்ணால் வித்தியாசமாக பார்ப்பாங்களே அப்படின்னுலாம் யோசிக்காமல் மாற்றம் கொண்டு வர முதல் ஆளாக நம்ம இருக்க முயற்சி பண்ணலாம். இந்த ஆராய்ச்சி உங்ககிட்ட ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அது வரைக்கும் நல்ல கதைகளையும் நல்ல விஷயங்களையும் அடிக்கடி கேளுங்க. எப்பயும் உற்சாகமாக இருங்க. நம்மால் முடியும்.